إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمة تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வழக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்யும். அன்புமிக்க பெரியவர்களே சகோதரர்களே, திருமறை குர்ஆன் இறங்கிய சிறப்பு மிகு ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்தவர்களாக பெருநாளை கொண்டாடிய நிலையிலே அடுத்த ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, சரியான பாதையை கற்றுத்தரக்கூடிய ஒரு வேதம் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். எங்கெல்லாம் மனிதர்கள் வழிந்து வருவார்களோ அந்த இடங்களை எல்லாம் சுட்டி காட்டி, நீங்கள் வழிந்து வரக்கூடிய இடம் இதோ இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று மனிதர்களின் வழிகள் எந்த இடத்தில் ஆரம்பிக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். பல்வேறு வகையில் நமக்கு அதனை திருமறை குர்ஆன்ல சுட்டி காட்டுகிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறார். என்ன என்று சொன்னால், முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். படைத்து ஆதமுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஆதம் நபி உலகத்தின் முதல் மனிதர் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களை எழுப்பி இந்த செல்போனை கொடுத்து நம்ம பயன்படுத்துகிற இந்த ஆண்ட்ராய்டை கொடுத்தோம்னா இதற்கு பெயர் சொல்ல தெரியும், அதனை அவர்களுக்கு பயன்படுத்த தெரியும். யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உலகத்தின் அனைத்து பொருள்களையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அவருக்கு தனி சிறப்பாக அல்லாஹ் பேசுகிறார். இப்படி கற்றுக் கொடுத்து விட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே இருந்த வழக்குகளிடமும் ஜின்னுடைய கூட்டத்திலே இருந்த ஷைத்தானிடமும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வழக்குகளை தவிர வழக்குகள் அனைவருமே சஜ்தா செய்தார்கள். இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். இப்லீஸை தவிர அனைவருமே அதனை ஏற்றுக்கொண்டு சஜ்தா செய்தார்கள்.
இப்படி மாத்திரம் சஜ்தா செய்ய மறுத்தான். ஏன்? அவன் பெருமை கொண்டான். எதில் பெருமை கொண்டான்? என்னுடைய படைப்பு நெருப்பாலானது, இவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர், நான் உயர்ந்தவன், இவர் தாழ்ந்தவர் என்று அவன் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே தன்னுடைய படைப்பின் பெருமையை பேசினான். இதனால் அவனை அல்லாஹ் வழிகட்டவனாக அனுப்பினான். அந்த பெருமை பேசியதற்கு வழிகட்டவனாக அல்லாஹ் அனுப்பினான். இப்போ ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சில கோரிக்கைகளை வைக்கிறான். இறைவா, என்னை வழிகட்டவனாக நீ விட்டு விட்டாய். எனக்கு இந்த பூமியிலே மனிதர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவகாசம் கொடு, மறுமை வரைக்கும் ஒரு அவகாசம் கொடு. நான் இந்த மனிதர்களை வழிகெடுக்கிறேன், எனக்கு ஒரு அவகாசம் கொடு என்று அவகாசத்தை கேட்கிறான். எப்படி வழிகெடுப்பேன் என்பதை அவன் சொல்லும் போது, சும்மலா ஆத்தியன்னகும் மின் பைனி ஐதீஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமானிலிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் வலப்புறமும் இடப்புறமுமாக எல்லா திசைகளிலும் சுற்றி வந்து அவர்களுடைய நேரான பாதையின் மீது நான் அமர்ந்து கொள்வேன். அப்படித்தான் மனிதர்கள் நான் வழிகெடுக்க போகிறேன், நாலாபுறமும் சுற்றி வந்து வழிகெடுக்க போகிறேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்றான். அப்படி சொல்லிட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்ப மனிதர்களை வழிகெடுக்கிறது ஷைத்தான் இவ்வளவு தீவிரமான முயற்சிகள் எடுக்கிறான் இல்லையா? இன்னும் திருமலை குர்ஆன்ல வேறு இடங்கள்ல சொல்றாங்க, உன்னுடைய குரலால் அவர்களை வழிகெடுத்துக் கொள், உன்னுடைய காலாட்படைகளை, உன்னுடைய தயாரிப்புகளை நீ அதற்காக செய்து கொள் என்று மனிதர்களை வழிகெடுப்பதற்கு என்று ஷைத்தான் பல்வேறு ஆயுதங்களோடு பல்வேறு தயாரிப்புகளோடு இந்த பூமிக்கு வருவான் என்பதை வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்றான். இதனுடைய மொத்த ரிசல்ட் என்ன? அந்த வழிகேட்டினுடைய உச்சமாக எதை ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான்? ஷைத்தானுடைய வார்த்தையிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இப்படி முன்னாலும் பின்னாலும் இடப்புறமும் வலப்புறமுமாக நாலாபுறங்களிலும் சுற்றி வந்து நேரான பாதையின் மீது அமர்ந்து மனிதர்களை நான் வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள், நன்றி செலுத்துவதாக நீ காண மாட்டாய். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு. அந்த அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நான் எப்படி வழிகெடுப்பேன் என்பதை ஷைத்தான் சொல்லும் போது மனிதர்களை நன்றி கெட்டவர்களாக மாற்றுவேன். இந்த சம்பவம் திருமலை குர்ஆன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. இதை நாம படிக்கிறோம், வாசிக்கிறோம், கடந்து போகிறோம். இந்த இடத்திலே கொஞ்சம் நம்மை நிறுத்தி பாருங்கள். ஷைத்தான் வழிகெடுப்பேன் என்று சொன்னால், வழிகேடு என்றால் நாம் என்ன நினைச்சிருக்கோம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ் தடுத்திருக்கிற பாவங்களை செய்வது, அல்லாஹ் சொன்ன நன்மைகளை செய்யாமல் இருப்பது, எதை பற்றி கவலைப்படாமல் நம்ம மனம் போன போக்கிலே நடந்து கொள்வது என்றெல்லாம் வழிகேட்டிற்கு பலவிதமான வியாக்கியானங்களை நாம விளக்கங்களை சொல்லுகிறோமே, நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறோமே. இவைகளை எதையுமே அவன் பேசாமல் நன்றி கெட்டவர்களாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொல்லுகிறானே, அப்படியானால் இந்த நன்றி கெட்ட தனம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது வழிகேட்டின் உச்சம் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு இந்த வசனத்தையும் அந்த சம்பவத்தையும் நம்ம யோசித்து நம்மை அந்த இடத்துல பொதுவாக இது போன்று நாம கேட்கும் போது மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். அதாவது நன்றியே கிடையாதுப்பா என்று மற்றவர்களை பற்றி யோசிப்போம், மற்றவர்கள் அல்ல. இந்த இடத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த நன்றி கெட்ட மனிதர்களுடைய அந்த பட்டியலுக்குள்ளே நான் இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தான் யோசிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி இந்த இடத்துல யோசிக்க கூடாது. அதிகமான மனிதர்களை நீ நன்றியுடையவராக பார்க்க மாட்டாய், நன்றி கெட்டவராக இருப்பாங்க என்று அல்ல சைத்தான் சொல்லுகிறானே. அப்படி சைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மிடத்திலே நன்றி உணர்வு சரியாக இருக்கிறதா?
இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல இது சம்பந்தமான வசனங்களை தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய வசனங்கள் இருக்கிறது. அது இந்த ஜும்மாவில் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு வசனங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே வெவ்வேறு வார்த்தைகளிலே திருப்பி திருப்பி அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லா யஹ்பதன் அமலுக. நபியே, உமக்கும் உமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் வஹியாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நீர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் உம்முடைய நல்லறங்கள் யாவும் அழிந்துவிடும். உமக்கு உதவி செய்யக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, இணை வச்சிடாதீங்கிற எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அவனை மட்டுமே வணங்குங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு எதிர்ப்பதமாக என்ன செய்யணும் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அவனை மட்டும் வணங்குங்க. அவனை மட்டும் வணங்குவதுதான் அவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றியினுடைய முதல் இடம். இந்த திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அடியாளர்களிடமிருந்து அல்லாஹ் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக யார் நன்றி செலுத்துகிறாரோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நிராகரிப்புக்கு எதிர்ப்பதமாக நன்றியை வைக்கிறான். குஃப்ருக்கு ஆப்போசிட் எது அப்படின்னா நன்றி. ஒரு பொய்க்கு ஆப்போசிட் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியல, உண்மைக்கு எதிர்ப்பதை பொய்ன்னு சொல்ல முடியல. இப்படி புரிந்து கொள்கிற நாம் அல்லாஹ் சொல்லுகிறார், அடியார்களிடமிருந்து அல்லாஹ் குஃப்ரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இப்ப குஃப்ரையும் அல்லாஹ் நன்றியையும் எதிரெதிர் பலங்களாக வைத்திருக்கிறான். யாரிடத்திலே நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவார், அவரிடத்திலே குஃப்ர் இருக்காது. யாரிடத்திலே நன்றி உணர்வு இல்லையோ அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருக்க மாட்டார், அவரிடத்திலே குஃப்ர் வந்துடும். இப்படிங்கிற இந்த எச்சரிக்கையை இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுதான் மனிதனுடைய முதல் விஷயம். சூரத்து தஹர் என்கிற காலங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் இன்ன பொருளாக இருந்தேன் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் இருந்ததே, அதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அதை பற்றி பேசி காட்ட அல்லாஹ் சொல்றான், இம்மா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அவனை படிச்சு சீரமைச்சு ஒழுங்கமைச்சு அவனுக்கு நாம வழியை காட்டினோம், நேர்வழியை காட்டினோம். ஒன்று அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அல்லது நன்றியுடையவனாக இருக்கிறான். மனிதனை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் வணங்குறவனா இருக்கிறான் இல்லைன்னா வணங்காதவனா இருக்கிறான் அப்படி சொல்லல. நன்றி உள்ளவனாக இருக்கிறான் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இம்மா ஷாக்கிரன் இம்மா கஃபூரா. நன்றியுடையவனாக இருக்கிறான் அல்லது நன்றி கெட்டவனாக குஃப்ரில் இருக்கிறான். இப்படி அல்லாஹ் நன்றியை குஃப்ரை பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறான். இப்ப மனிதனுக்கு அல்லாஹ் காட்டிய அந்த நேர்வழிக்கு நன்றி செலுத்துகிற பண்பு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவது என்று சொன்னால் நாம வெறுமனே ஜஸாக்கல்லாஹ் என்று சொல்வதோ அல்லது தேங்க்ஸ் என்று சொல்வதோ அல்லாஹ்விடத்திலே அந்த நன்றி அல்ல. அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவதுதான் அவனுக்கு நாம் செலுத்துகிற முதல் நன்றி. அதுதான் முதல் நன்றி. அல்லாஹ்வை வணங்கி வழிபடவில்லை, வணங்கி வழிபடாமல் நான் நன்றியோடு இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார், இல்ல, இவர் நன்றி கெட்டவராகத்தான் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும். இது அவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றியினுடைய முதல் இடத்துல இருக்கக்கூடியது. இப்ப நாம சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் அல்லாஹ்விற்கு ஏதேனும் ஒரு வகையில் இணை வைக்கக்கூடியவர்களாக நம்மிடத்திலே அந்த குஃப்ருடைய தன்மை, இணை வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் நன்றி கெட்டவன்.
இதைத்தான் நம்ம யோசிக்கணும். நம்மிடத்தில் ஏதேனும் இணை வைப்பு இருக்கிறதா? முதல் விஷயமாக நாம் சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கெட்ட பாவியாக ஆகிவிடக் கூடாது. அதற்கு முதலில் நாம் கவனிக்க வேண்டியது, அவனுக்கு ஏதேனும் ஒன்றை இணை வைக்கிறதா? இணை வைக்கிறார். அதே நேரத்தில் அவனை வணங்குகிறேனா சரியான முறையில? அவனை வணங்கி வழிபட வேண்டிய முறையில் வணங்குகிறேனா? இதுவும் நன்றியினுடைய ஒரு பகுதி. அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது, அவனை மாத்திரம் வணங்குவது. இந்த இரண்டும் தான் நன்றிக்குரிய முதல் அம்சமாக அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார். அப்படி நன்றி செலுத்துகிற இந்த பண்புல இது முதலிடம் வகிக்கிறது. அடுத்ததாக திருமதி குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல பேசுகிறார் அல்லாஹ், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னன் ஃபிஸாலுஹு ஃபி ஆமைன். பெற்றோரை குறித்து மனிதனுக்கு நாம் வசியத் செய்திருக்கிறோம். அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தால் 2 ஆண்டுகள் பாலூட்டும் பருவம். அனிஷ்குர்லி வலிவாலிதைக அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுனா என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவனை மட்டும் வணங்குற, அவனுக்கு இணை வைக்க கூடாது. பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்றான். பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அதை வெவ்வேறு வசனங்கள் அல்லாஹ் விளக்கி சொல்லுகிறார். வயசான காலத்துல இயலாமையில நிற்கும் போது, முதுமையில நிற்கும் போது உம்மிடத்தில் அவர்கள் வந்தால் அவர்களிடத்தில் கண்ணியமான முறையிலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு என்ற அந்த இறக்கையை கொண்டு அவர்களை போர்த்தி அவர்களை கண்ணியமான முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு கண்ணியம், சீ என்று கூட உங்கள் பெற்றோரை பார்த்து சொல்லிவிடக் கூடாது என்று அல்லாஹ் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னால், பெற்றோர்களை வயதான காலத்திலே இயலாத காலத்திலே நல்ல முறையில் கண்ணியத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள். சோறு சாப்பிட்டு தொலை அப்படி அல்ல, சோறு கொடுக்கணும் அவ்வளவுதானே, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கூட்டி போன அவ்வளவுதானே, அப்படி அல்ல. அன்போடு கண்ணியத்தோடு அவர்களை அணுக வேண்டும். அந்த கண்ணியமும் அவர்கள் மீது நாம் காட்டுகிற கருணையும் அன்பும் தான் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றி. இதை அல்லாஹ் பேசுகிறார். இது அல்லாமல் இன்னொரு நன்றியினுடைய பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த சம்பந்தமா பார்த்தோம்னா நிறைய இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னு சொன்னா, சூரத்துல் லுக்மான்ல வலக்கத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத, லுக்மானுக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம், அல்லாஹ்வே ஞானத்தை கொடுத்தோம். அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஃபஇன்னமா யஷ்குர் லினஃப்ஸிஹி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவன் தனக்கே நன்றி செலுத்துகிறார். இது ஒரு தத்துவம். ஆனா இதை படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுறோம். இதே மாதிரி வார்த்தையை அல்லாஹ் வேறொரு சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நம்ல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சுலைமான் நபியினுடைய அரசாட்சியை பற்றி அல்லாஹ் வர்ணித்து பேசுகிறான். உலகத்தில் எவருக்குமே வழங்கப்படாத ஒரு மாபெரும் அரசாட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு? எறும்புகள் பேசுவது அவர்கள் காதில் விழுந்தது, காதுல கேட்கும். பறவைகள் பேசினால் அதற்கு காதுல கேட்கும். பறவைகள் பேசும் மொழி அவர்களுக்கு புரிந்தது. அதனை புரிந்து கொண்டு பதில் சொன்னார்கள். பறவைகளோடு பேசினார்கள். நாம பார்க்கிற பறவைகள் கீச்சு கீச்சு தான் கத்துது. அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அதற்கென்று ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த மொழியை, அந்த புரிதலை சுலைமானுக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பறவைகளோடு பேசினார். எறும்புகள் பேசுவதை கேட்டு சிரித்தார் அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கற்பனை பண்ண முடியல. எறும்புகளை கண்ணு முத்து பார்த்தா தெரியக்கூடிய ஒரு சின்ன உயிரினம், அவ்வளவு ஒரு சின்ன உயிரினம் எப்படி பேசுகிறது என்பதை எல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு எறும்பு சொல்லுகிறது மற்ற எறும்புகளை பார்த்து, எல்லோரும் முற்றுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வருகிறார்கள், அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும், எனவே போய் ஒளிஞ்சுக்குங்க என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை எச்சரித்ததே
அதை சுலைமான் கேட்டு சிரித்தார். யோசிக்கவே முடியல. ஒரு எறும்பினுடைய சத்தம் எவ்வளவு டெசிபல் இருக்கும் தெரியல. அது அவர்களுடைய காதில் விழுகிறது. அதனுடைய பாஷை புரிகிறது. ஒரு எறும்பு மற்ற எறும்பிடத்தில் பேசுகிற பாஷை சுலைமானுக்கு வழங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி. அவர்களுக்கு எல்லாம் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ஜின்னை வசப்படுத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மந்திரவாதி தெரியுறாங்க. நம்ம இந்த 50 100 வாங்கிக்கிட்டு சூனியம் எடுக்கிறேன், வெள்ளி சுமதி எடுக்கிறேன், வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஜின்னை ஒருவர் வசப்படுத்தி இருந்தால் அது எவ்வளவு பெரும் ஆற்றல் பொருந்தியது அப்படிங்கிறத இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறார். சுலைமான் நபி பக்கத்து நாட்டு அரசிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த அரசிக்கு வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜின்கள்ட்ட கேட்கிறார், யார் அதை கொண்டு வர போறீங்க? அவங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க கொண்டு வரணும். வர்றதுக்கு முன்னாடி என்னங்க, நீங்க இந்த ஆசனத்திலிருந்து இருக்கிறது எழுவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்தேன், கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்தேன் ஒரு ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின்னு சொல்லுது, நீங்க கண் மூடி திறப்பதற்கு முன்னால் அதை கொண்டு வருகிறேன். கொண்டு வந்து பக்கத்து நாட்டு அரசினுடைய சிம்மாசனம் இப்போது சுலைமான் நபியினுடைய அந்த அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண் மூடி திறக்கும் நேரத்திற்குள். அது எவ்வளவு வேகமாக சொல்ல முடியல. இதை பார்த்த உடனே சுலைமான் நபி என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு பணி என்னை எல்லாம் சோதிக்கிறான், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை எல்லாம் சோதிக்கிறான். பமன் ஷகர, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ ஃபைன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவன் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். இந்த இடத்துல அது வரும். சூரத்துல் லுக்மான்ல லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். இந்த சூரத்துல் நம்ல்ல சுலைமான் நபியினுடைய வார்த்தை, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். அப்படின்னா இது வாழ்க்கையினுடைய மிக பெரும் ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருப்போம். பொதுவாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்யறாரு, நன்றி சொல்லுகிறோம், ஜஸாக்கல்லாஹ் என்றோ ஏதோ ஒரு வகையில நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி சொன்ன பிறகு இந்த பொருளை யார் எடுத்துட்டு போறாங்க? எனக்கு ஒருத்தர் 100 ரூபாய் கொடுக்குறாரு, அன்பளிப்பா கொடுக்குறாரு அல்லது உதவியா கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், ஜஸாக்கல்லாஹ் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி நாம அந்த நன்றியை சொல்லிட்டோம். இந்த நன்றியை சொன்ன பிறகு 100 ரூபாய் யார் எடுத்துட்டு போறாங்க? நான் தான் எடுத்துட்டு போறேன். நான் நன்றி செலுத்துகிறேன், அது எனக்கு தான் செலுத்துகிறேன். நான் சொல்லுகிற நன்றி எதற்காக சொன்னேனோ அதை நான் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிறார். இன்னொரு இடத்துல இந்த நன்றி செலுத்துகிற பண்பை அல்லாஹ் எப்படி பாராட்டுகிறார், அதற்கு அல்லாஹ் தருகிற பதில் என்ன என்பதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார். பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இந்த பனி இஸ்ராயேல் சமுதாயம் மூசா நபியோடு அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாங்க. நிறைய அவங்களை பத்தி நிறைய சம்பவங்கள் பத்தி சொல்லப்படுகிறது. இதுக்கு நடுவுல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு பிரகடனம் செய்ததை நீங்கள் எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட பிரகடனம் செய்திருந்தால் பனி இஸ்ராயேலுக்கு செஞ்ச பிரகடனம் அதை நமக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு செய்யப்பட்டிருந்த பிரகடனத்தை எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட அறிவிப்பு தெரியுமா? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகம் தருவேன். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அந்த நன்றி இன்னமும் அதிகமாக நமக்கு பெற்று தருகிறது. இப்ப யோசித்து பாருங்கள், உலகத்தில் நாம் செலுத்துகிற நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நாம் நன்றி உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது.
அதிகமாக இருக்கிறது. நாம் சாப்பாட்டை உண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த உணவை சமைப்பதற்கு இவருக்கு தான் தெரியும். அந்த உணவுக்கு முன்னால் அது வெறும் தானியமாக இருந்தது. அந்த தானியத்தை விளைவிப்பதற்கு ஒரு விவசாயி இருந்திருப்பார். இப்படியே ஒன்றை தொட்டு போனோம்னா நாம சாப்பிட ஒரு சாப்பாட்டுல பல 100 மனிதர்களுடைய உழைப்பு அதுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்ப்போமா? யோசிக்க மாட்டோம். அதை பத்தி நம்ம சிந்திக்க மாட்டோம். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகம் வழங்குவேன். இது நன்றியினால் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். உலகத்திலேயுமே நம்ம நன்றியோடு நடந்தால் அதனால் கிடைக்கிற பலனும், நன்றி கெட்டவர்களாக நடந்தால் அதனால் கிடைக்கிற சிக்கலை நீங்கள் பார்க்கலாம். சில மனிதர்கள் மற்ற மனிதர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு எனக்கு யாருமே உதவி செய்யல, இந்த சமூகத்தில் எனக்கு யாருமே உதவி செய்யல என்று சொல்லும் போது உதவி செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு. நாளைக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் தீராப்பா, அந்த வெறுப்பு வந்துருங்கள, செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் செய்த உதவி என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கட்டத்துல உதவி செஞ்சீங்க, எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் என்று அவரிடத்துல அந்த உதவியினுடைய தன்மையை புரிந்து அவருக்கு நாம நன்றி சொல்லும் போது அந்த மனிதர் மறுபடியும் கூட உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. மனுஷரே நன்றி கெட்டத்தனமாக நடக்கும் போது மறுபடியும் அவங்கள்ட்ட நம்ம உதவி எதிர்பார்க்க முடியாது. அவன் எனக்கு உதவி பண்ணிட்டீங்க, நீங்க என்னத்தை பண்ணிட்டீங்க என்று மொத்தமாக ஒரு மனிதனுடைய உதவியை, அவர் செய்திருக்கிற உதவிகளை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தூக்கி வீசுறதுக்கு பாருங்க. அதற்கு பிறகு அவரிடமிருந்து மொத்த ரூபாய் நம்ம பெற முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் செய்திருக்கிற உதவிக்கு நாம நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னமும் அதிகம் பெற முடியும். இது வாழ்க்கையினுடைய மிக பெரும் ஒரு தத்துவமாக, தியரியாக இருக்கிறது. நீங்கள் நன்றி செலுத்தினால் இன்னும் உங்களுக்கு அதிகம் வழங்குவேன். இப்படி வாழ்க்கையிலே மனிதர்கள் நன்றி உடையவர்களாக இருக்கணும். இது ஏன் மனிதர்களோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. இது எவ்வளவு பெரும் எச்சரிக்கை நமக்கு. நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்தினா போதும், அல்லாஹ் மட்டும் வணங்கினா போதும், அவன் எனக்கு செய்திருக்கிற அருளுக்கு அவனுக்கு நான் நன்றி செலுத்தினா போதும் தானே, நான் ஏன் மற்ற மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் நீ அல்லாஹ்விற்கே நன்றி செலுத்தியவன் கிடையாது. ஒரே போட்டாங்க. ஏன்? நன்றி செலுத்துகிற பண்பை நாம எங்கிருந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா மனுஷர்கள் தான், மனிதர்களிடமிருந்து அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வர முடியும். நன்றி செலுத்துகிற அந்த உணர்வு, அந்த பழக்கம் நமக்கு எங்கிருந்து வரும்னா மனிதர்களுக்கு தான் வரும். பொதுவாக நம்ம மனிதர்களுக்கு பெரும்பாலும் நன்றி செலுத்துவதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய பெரும்பாலான மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, ஒருவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், ஆனா நான் நன்றி செலுத்துறது இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, அவருடைய நிறைகளை பார்ப்பதில்லை, குறைகளை மட்டும்தான் பார்க்கிறேன். இது வீடுகள் அதிகமாக இருக்கும். வீடுகளுக்குள்ள மனைவியிடத்திலே ஒரு கணவன் பார்க்க வேண்டிய நிறை, கணவனிடத்திலே ஒரு மனைவி பார்க்க வேண்டிய நிறைகள், இந்த நிறைகளை பார்க்காம ரெண்டு பேருமே கணவனுடைய குறைகளை மாத்திரம் ஒரு மனைவி பார்க்கிறார், மனைவியினுடைய குறைகளை மாத்திரம் ஒரு கணவன் பார்க்கிறார், பிள்ளையினுடைய குறைகளை மாத்திரம் ஒரு தந்தை பார்க்கிறார், தந்தையினுடைய குறையை மாத்திரம் ஒரு பிள்ளை பார்க்கிறார், நண்பனுடைய குறையை மாத்திரம் இன்னொரு நண்பன் பார்க்கிறார் என்றால் உருப்படவே முடியாது. வாழ்க்கையில உருப்பட முடியாது. குறைகளை மட்டும் பார்க்கும் போது யாருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியாது. அதே நேரத்தில் அவருடைய நிறைகள் என்று இருக்குமே ஒரு மனிதன், அந்த நிறைகளை பார்த்து அதனால் நமக்கு கிடைக்கிற, குடும்பத்திற்கு கிடைக்கிற பிரயோஜனம், இவைகளை பற்றி அதை பற்றி யோசிக்கும் போது அதற்கு நாம நன்றி செலுத்தினால், அந்த நன்றி செலுத்துகிற பண்பை வளர்த்துக் கொண்டால், அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்துகிற அந்த பண்பை வளர்க்கும் போதுதான் அது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஊறி போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பண்பாக வரும். எப்ப நன்றி செலுத்துவோம் சொன்னா, யாரிடமிருந்து நாம நன்மையை பெற்றுக் கொண்டோமோ அந்த நன்மை என்னங்கிறத புரியும். பெற்றோர்
பெற்றோர்கள் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன, என் மனைவி மூலம் எனக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன, கணவன் மூலம் ஒரு மனைவிக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன, பிள்ளைகள் மூலம் பெற்றோருக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன, இப்படி நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவர் மூலமும் நமக்கு கிடைத்திருக்கிற நன்மை என்ன. அவங்கள்ட்ட குறைகள் 1000 இருக்கும், சிக்கல் 1000 இருக்கும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, குடும்பத்துக்குள்ள தான் சொன்னாங்க. உன் மனைவியிடத்திலே நீ வெறுக்கக்கூடிய ஒரு குணத்தை கண்டால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காத, முழுசா வெறுத்துருவ. நீ விரும்பக்கூடிய இன்னொரு குணம் இருக்கும் அல்லவா, அதை பார். எதை கவனிக்கும்னா, உனக்கு பிடிக்காத உணர்வுல அதை பார்க்காத, பிடிச்சதை பாரு. நீ விரும்பக்கூடியதை பார். அப்பதான் உனக்கு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அதை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு வரும். இப்படி சக மனிதர்களோடு நாம வாழும் போது குறைகளை மாத்திரமே எல்லா மனிதர்களையும் தேடி தேடி பார்க்கிறோம், நிறைகளை பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். இந்த இல்லாத எந்த மனிதனும் உலகத்தில் கிடையாது. நம்ம குறைகளை மட்டுமே பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட நன்றி செலுத்துகிற பண்பு குறைகிறது. நம்ம யாருக்குப்பா, நம்ம வாட்டுக்கு நம்ம குழப்பம் பார்க்கிறோம், நம்ம வியாபாரத்தை பார்க்கிறோம், நம்ம தொழிலை பார்க்கிறோம், நம்ம யாருக்குப்பா எல்லாம் பண்ணணும். அப்படி அல்ல. நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் என்றால் என் வியாபாரத்தில் தொடர்புடைய, இதற்கு உதவி செய்யக்கூடிய, நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களுக்கு நான் நன்றி காட்ட வேண்டும், அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி கடன் என்பது சில நேரங்களில் அவர்களுக்கு நாம் திருப்பி செய்யக்கூடிய உதவிகளாக சில நேரங்களில் அமையலாம், அல்லது அவர்களுக்கு நாம் அந்த வார்த்தைகளில் குறைந்தபட்சம் ஜஸாக்கல்லாஹ் கைரா என்கிற அந்த வார்த்தைகளையாவது சொல்ல வேண்டும். அப்படி இல்லை, இந்த வார்த்தை போதாது நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு செய்கிற உதவிகள் வெறும் இந்த வார்த்தைகள் போதாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரேனும் உங்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்யுங்கள். எந்த அளவுக்குனா, அவர் செய்த உதவி அளவுக்கு நான் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டேன் என்று நீங்கள் நினைக்கும் அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க. இது நீங்கள் அவருக்கு செய்கிற நன்றி. சில நேரங்களில் ஜஸாக்கல்லான்னு சொல்லிடுவோம், அது ஒரு சின்ன சின்ன உதவிகளுக்கு சொன்னால் நமக்கு திருப்தியா போயிடும். ஒரு பெரும் வாழ்க்கை சிக்கல்ல நம்ம நிற்கும் போது நம்மை அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து நடுத்தரவில் போக வேண்டிய என்ன காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற, கௌரவமாக நிறுத்தி இருக்கிற சில மனிதர்களை வெறும் ஜஸாக்கல்லா போதுமா, போதாது, அவங்களுக்காக நீ துஆ செய். எந்த அளவுக்கு அவங்க செஞ்ச உதவியை அளவிற்கு நான் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறேன் என்று நீ மனசுல பொருந்தி கொள்கிற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக மனிதர்களுக்கு நாம் செய்கிற நன்றி என்பது அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய நேரம் வந்தால், வாய்ப்பு கிடைத்தால் செய்யறது. அப்படி இல்லையா, ஜஸாக்கல்லாஹ் என்பது எல்லா நேரங்களிலும் சொல்ல வேண்டிய ஒன்று. அதை தாண்டி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கிற துஆ என்பது மனிதர்களுக்கு நாம் செய்கிற நன்றியினுடைய ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டால், மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிற பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பழக்கம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கமாக மாறும். அப்படி நன்றியுடைய மனிதர்களாக நாம் இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த 26-7 நாட்களுக்கு மேலாக ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கொடுத்திருக்கிற அந்த போர், அதற்கு ஈரான் தருகிற பதிலடி, இது சம்பந்தமா நம்ம நிறைய திரும்ப அதையே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், உலகத்தின் பெரும்பாலான மனிதர்கள் ஈரானுடைய அந்த பதிலடியை ரசிக்கக்கூடிய அளவிற்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏனென்றால் இதுவரை ஆணவத்தோடு திமிரோடு உலகை மிரட்டி கொண்டிருந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடி வாங்குறத பார்க்கறதே எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஈரான் ஒருவருக்கு அடி வாங்கினாலும் இவன் கொடுக்கிற அடி அவனுக்கு வலிக்குதுல, அதுவே அதை பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷம் என்கிற அளவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வாங்குகின்ற அந்த அடி உலகத்தின் பெரும்பாலான மக்களை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் எல்லா நாடுகளிலும்
எல்லா இறையாண்மை கொண்ட எல்லா நாடுகளிலும் மூக்க நுழைச்சு பல நாடுகளை சிதைத்து சின்ன பின்னமாக்கி பல லட்சம் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த அமெரிக்கா. இப்ப இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது உலகத்தின் பெரும்பாலான மக்கள் ஈரான் பக்கம் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக. ஈரான் என்பது ஷியா என்கிற ஒரு வழிகட்ட பிரிவை கொண்டது, கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலர் மாத்திரம் ஷியா, அதாவது ஈரானை எதிர்க்கக்கூடியதை பார்க்கிறோம். முஸ்லிம்கள்ல, குறிப்பாக தமிழ் முஸ்லிம்கள்ல யார் இவங்க அப்படின்னு சொன்னா ஏதேனும் ஒரு வகையிலே சவுதியோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். இல்ல ஈரானை ஆதரிக்க கூடாது, அவங்க வழிகட்டவங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, என்னப்பா மோசம், சிரியால போய் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் கொண்டிருக்கிறாங்க என்று ஈரானை பார்த்து பேசுவார்கள். அப்படியானா இந்த போரில் ஈரானை ஆதரிக்க கூடாது என்றால் இஸ்ரேல் அமெரிக்காவை தானே ஆதரிக்க வேண்டும். அது வாய் திறக்கிறது இல்லை. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான். இந்த இரண்டு பேருடைய சண்டையில் நான் யாரேனும் ஒருத்தருடைய பக்கம் நிற்க வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு பக்கம் நியாயம் இருக்கும். ஒரு பக்கம் நின்றால் இன்னொன்று எதிர்க்க வேண்டியிருக்கும். ஈரானை எதிர்க்க வேண்டுமானால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரிக்கும். இவர்களால் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய, உலகத்தில் கொல்லப்பட்டிருக்கிற அப்பாவிகளுடைய எண்ணிக்கை லட்சம், இத்தனை லட்சம் சொல்ல முடியாது. ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல, சிரியாவுல என்று பல நாடுகள், கியூபாவுல பல நாடுகளில் கொல்லப்பட்டிருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை. இப்படி பல லட்சம் மக்களை கொண்டிருக்கிற இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுகமான ஒரு சப்போர்ட்டை சிலர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் இல்லை. பொதுவாக அரசியல் புரிதல் ஒன்று இருக்குல்ல, இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். திருமலை குர்ஆன் அந்த அரசியலை பேசுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு சம்மந்தம் இல்லாதானே அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு சம்பந்தமே இல்லாவிட்டாலும் கூட ஒன்று நமக்கு பயன் அளிக்குமையானால், மகிழ்ச்சி அளிக்குமானால் அந்த நிகழ்வை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுல தப்பில்லை. இதே பாரசீகத்தையும் ஒரு ரோமை பற்றி தான் அந்த வசனமே. திருமலை குர்ஆன் அதாவது இறங்கி கொண்டிருக்கிற காலகட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டம், மக்காவுடைய காலகட்டம். அப்ப மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வேதம், அல்லாஹ், மறுமை பேசுறாங்க. இதே போன்று வேதம், மறுமை, இறைவன், அல்லாஹ் என்று பேசக்கூடிய வேதக்காரர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பேரரசு, அன்னைக்கு இருந்த வல்லரசு எதுனா ரோம். அதற்கு பதிலாக நெருப்பு வணங்கிகளாக மறுமை பற்றி எந்த சிந்தனை மற்றவர்களாக இருந்தவர்கள் இன்றைய ஈரானுடைய பாரசீகர்கள். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த ரெண்டு தான் வல்லரசு. அன்னைக்கு உலகத்துல பாரசீக பேரரசு, ரோம் பேரரசு, இந்த ரெண்டு தான் உலகத்துல பெரும் பேரரசு. இந்த ரெண்டுக்கு சண்டை வந்ததுல ரோம் பேரரசு பாரசீக பேரரசு வீழ்ந்து விட்டது. இப்ப மக்காவாசிகள் என்ன பேசுறாங்க தெரியுமா? சம்பந்தமே இல்லை. என்ன பேசுகிறாங்கன்னா, என்னப்பா வேதம், மறுமை, அல்லாஹ், நீங்க அதை பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் தோத்து போயிட்டாங்க. எங்காவது தான் தோத்து போயிருக்கான். நாங்க எப்படி மற்ற விஷயங்களை கடவுளா நம்புறோமோ அந்த மாதிரி அவனும் மற்ற விஷயங்களை கடவுளா நம்பக்கூடியவன் தானே. அல்லாஹ் நம்புறது இல்லையில, அப்ப அவன் ஜெயிச்சிருக்கல, எங்கால் தான் அவன் என்று மூமின்களை பார்த்து கேலி பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஊலிபத்தி ரூம், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. இன்னும் சில ஆண்டுகளில் அந்த ரோம் திரும்ப வெற்றி பெறும். அப்போது மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ரோம் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மூமின்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் அந்த காஃபிர்களுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லுகிறான், ரோம் திரும்ப வெற்றி பெறும், அந்நாளில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்ப இப்படி ஒரு அரசியல் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீ ஒரு இடத்துல சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த இருவரில் யாரேனும் ஒரு பக்கம் நீ சார்ந்திருக்க வேண்டும். அது யாராக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு நெருக்கமான ஒருவராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இஸ்ரேல், அமெரிக்கா என்கிற அந்த நாடுகள், ஈரான் என்ற நாடு, இந்த மூன்று நாடுகளில் எது முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னால் ஈரான்காரர்கள் தான் நெருக்கமானவர்கள். கொள்கை ரீதியாக அவர்கள்
விஷயம். ஆனால் அமெரிக்காவா இஸ்ரேலா முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றால் அவர்களை விட ஈரான் நெருக்கமானவர். இந்த அரசியலை புரிந்துக்கணும். இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் ஈரானுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு புரிதலற்ற ஒரு அரசியலை இன்றைக்கு இஸ்ரேல் பேசுவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட வேண்டும். இந்த மாதிரியான நேரங்கள்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் படு தோல்வி அடைந்து உலகத்தின் மக்களுக்கு முன்னால் கேவலப்பட்டு நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு அந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக நாம் துஆ செய்ய வேண்டும். அது அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும்.